வெல்கம் டு கல்லாப்பட்டி தமிழ் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, நிறம் மாறும் உலகில் படத்தின் திரை விமர்சனம். படம் எப்படி இருக்கு வாங்க பார்த்துருவோம். இந்த படத்தோட கதைன்னு சொன்னா, கதாநாயகி அம்மா இவங்க வந்து ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்த்டே, பொண்ணுக்கு பர்த்டேன்னு சொன்ன உடனே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து அதில் வந்து ரொம்ப க்ளோஸாக மூவ் பண்ணுறதோ அம்மாக்காரிக்கு பிடிக்கல. அம்மா வந்து அது கேள்வி கேட்டாங்க. அம்மா வந்து பொண்ணுக்காரிங்க அடிச்சிடுறாங்க. இதனால வந்து ஒரு வருஷமாக அம்மா கிட்ட பேசாமல், நான் உங்ககிட்ட பேச மாட்டேன், எப்போ என்னோட பாய் ஃப்ரெண்டு நீ அடிச்சே வந்து நான் உங்ககிட்ட பேச மாட்டேன் சொல்லி அம்மா கிட்ட சண்டை போட்டுன்னு வந்து அம்மா எவ்வளோ வந்து பேசுறதுக்கு ஏங்குறாங்க, மெசேஜ் பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் வந்து பொண்ணு எந்த விதமான ஃபீலிங்கும் கொடுக்காம நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிற சொல்லி பேக் எடுத்துன்னு போயிடுது. ட்ரெயினில் போகிறாங்க. இந்த ட்ரெயினில் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதில் ட்ரெயின் மாஸ்டர் தான் நம்ம இவர் நடிகர் யோகி பாபு. அவர் என்ன பண்ணுறாரு, பார்த்தோன்னு தெரிஞ்சுக்கிறாரு இவர் பேசுறதை வச்சியோ, இவர் சீட்டு மாற்றி கொடுக்க சொன்ன டென்ஷன் வச்சு பார்த்தீங்கன்னா யாருமே நம்ம கூட இருக்கிற வரைக்கும் நமக்கு வந்து யாருக்கும் தெரியாது, நம்ம விட்டு போனதுக்கு அப்புறம் தான் அதோட அருமை என்னான்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு யோகி பாபு சொல்கிறாரு. அம்மா நம்ம கூட இருக்கிற போது நம்மளோட அருமை என்னன்னு தெரியாது அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொருத்தரும் நடந்த விதத்தை ஒரு கதை சொல்கிறேன்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு கதை நடந்ததை நமக்கு இந்த கதையாக சொல்கிறாரு யோகி பாபு. அதை நமக்கு ஒவ்வொரு கேரக்டர்ஸ் எடுத்துட்டு வந்து நம்ம முன்னாடி நிற்க வைக்கிறாரு. அந்த மாதிரி ஒரு பாம்பேயில் ஒரு ரெண்டு பேர் தாதா, நம்ம விவேக் பிரசன்னாவும் இவர் நடராஜன், இவங்க ரெண்டு பேரும் வந்து தாதா. அந்த மாதிரி ஒரு தாதா இருக்கிற டைம்ல நடராஜன் வந்து சாதாரணமா தாதாவில் ஒரு அவங்க அம்மாவை வந்து ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையால வந்து ஒரு பிராசிக்யூஷன்ல இருக்காங்க. அப்படி ஒரு சந்தர்ப்பத்துல வந்து நடராஜன் வந்து அந்த சமயத்துல ஒரு நமக்கு காப்பாற்றுறதுக்கு ஆள் இல்லையேன்னு சொல்லிட்டு தாதாவா வராரு. இந்த தாதா ஆனதுக்கு அப்புறம் இது இடையில வில்லேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆடுகளம் நரேஷோட பொண்ணு வந்து வாய் பேச முடியாது. அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அவரு வந்து ஒருத்தர் விரும்புறாரு, வேற ஒரு ஜாதிக்காரங்க. இவங்க வந்து ஊர்க்காரங்க எல்லாம் சேர்ந்து இவங்களை வெட்டி போடணும்னு சொல்லி காத்து நிற்காங்க. அப்பக்காரனால வந்து வெட்டிட்டா இதுவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஊர்க்காரங்க இது பண்றாங்க. ஆனா பொண்ணு வந்து வெட்டத்துக்கு மனசு வந்து தப்பிக்க விடுறாங்க. ஆனா அங்க தப்பிச்சு பாம்பேயில போய் மாட்டுறாங்க. இந்த மாதிரி அடுத்தடுத்து நடக்கிற ஒவ்வொரு திருப்பங்களை வாய்ந்த கதை தான் இந்த கதை. படம் வந்து ரொம்ப ஸ்லோ மோஷனாக தான் போகுது. ஆனால் படம் வந்து நம்ம பார்க்கும்போது வந்து நமக்கு ரொம்ப ஃபீலிங் தருது, ரொம்ப அலைய தருது. அதுலேயும் முக்கியமாக நம்ம பாரதி ராஜாவோட கேரக்டர் வருது. அதில் சின்ன வயசு ஃப்ளாஷ்பேக் கேரக்டரும் வருது. பாரதி ராஜாவோட ஒய்ஃப் கேரக்டர் வந்து வடிவரசி. அவரை வந்து இவர் குழந்தைன்னு தான் கூப்பிடுவார். அவங்க பேரே குழந்தை தான். அவங்களோட அந்யுன்யமும் அவங்களோட காதலை வந்து ரொம்ப அழகாக காட்டியிருக்காங்க. அவங்க ரெண்டு பசங்களையும் வந்து கஷ்டப்பட்டு படிக்க வச்சு ஒவ்வொருத்தரையும் ஆளாக்குறாங்க. ஆனா இவங்க என்னன்னா வந்து பார்க்க மாட்டாங்க, சாப்பிட்டாங்களாம் கேட்கறதுக்கு கூட ஆள் இருக்காது. இதுல ஒரு சீன் இருக்கும், என் பையன் வந்து பேங்க்ல பணம் வந்து போட்டிருக்கானா, போஸ்ட் ஆபீஸ்ல போயிட்டு வந்துருச்சா பாக்கிறதுக்கு பாரதி ராஜா அவர் போவாரு. ஏன்னா வந்து வீட்டுல சாப்பிடறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அந்த மாதிரி ஒரு சீன்ல வந்து ஏன்னா அவர் கல்யாணம் கட்டும் போதே சொல்லிதான் கட்டினாரு, நான் உயிரோடு வரைக்கும் கடைசி வரைக்கும் நான் உன்னை கண் கலங்கும் விட மாட்டேன், உன்னை பசியோட விட மாட்டேன்னு சொல்லிட்டு. அதனால பாரதி ராஜா போறாரு, என் பொண்டாட்டி சாப்பிடலேன்னு சொல்லிட்டு. ஆனா அந்த பணம் வந்து போடலன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல திரும்பி ரியாக்ஷன் பார்க்கும்போது அழாதவங்க கூட அழுதுருவாங்க. அந்த மாதிரி சீன் அமைச்சிருப்பாங்க. ஓகேங்களா. அதுல பையனோட மருமக கேரக்டர் வந்து நம்ம சிறுகடை கேசை சீரியல்ல ரோகிணி கதாபாத்திரம் வரும் பாத்தீங்களா, அவங்க தான் பண்ணியிருக்காங்க. அதுல அவங்க வந்து இதுலயும் வெளியே தான் பண்ணியிருக்காங்க, மோசமா தான் பண்ணியிருக்காங்க. அம்மாக்காரியை வந்து வடிவரசிய எந்த அளவுக்கு ஒரு கொடுமையா வந்து பேசுறதோ அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் இதுல வந்து யூஸ் பண்றாங்க. ஆனா அவங்க ரெண்டு பேரும் வந்து சாவறாங்க பாத்தீங்களா, அந்த சீன் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். இதெல்லாம் யார் வந்து கதை சொல்றாங்கன்னா யோகி பாபு தான். உங்க அம்மா கிட்ட நீ சண்டை போட்டு வந்து தப்பு, உங்க அம்மா கிட்ட பேசு, நமக்கு கூட இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு வந்து மரியாதை தெரியாதுன்னு சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் ஒன்றும் போஜனம் இல்லை, என்ன மாதிரி தான் நீ கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு புரியணும், கதாநாயகி புரியணும்காக இந்த ஒவ்வொரு கதையா சொல்றாரு.
கிட்டத்தட்ட ஒவ்வொரு கதையா தான் வருது, ஒவ்வொரு கதாபாத்திரமா. அப்படிதான் இந்த படத்தை வந்து யாரோட கதாபாத்திரமோ நம்மளுக்கு வந்து கனெக்டிவிட்டிலாம் இருக்காது. ஓகேங்களா? ஸோ வந்து படத்துல வந்து எல்லா கதையும் இப்படிதான் வரும். அதுல ஒவ்வொரு கதாபாத்திரம். நடராஜன் சீன் வந்து ரொம்ப அவங்க அம்மா கிட்ட மணி மேல படுத்துக்கிட்டு ஒரு மாதிரியா வந்து நடராஜன் சார் பேசுவாரு. என்னை ஏமா விட்டு போறேன், உன்னை ஏமா வந்து எல்லாரும் அந்த வேர்டு சொல்லி ஏன் யூஸ் பண்றாங்கன்னு அப்போ எனக்கு தெரியல. நான் பெரியவனானதுக்கு அப்பதான் அதோட வார்த்தையை நான் செஞ்சுக்கிட்டேன். அந்த வார்த்தை யாராரு சொல்றாங்களோ அவங்க எல்லாரும் நான் கொள்றேன் அப்படின்னா. அந்த மாதிரி நடராஜன் சீன் வந்து இந்த கதாபாத்திரம் மேற்கொண்டு இன்னும் அதிகமாக சேர்த்துருக்கலாம் போது அந்த அளவுக்கு நல்லா நடிச்சிருக்காரு. இதுல வந்து நடிச்ச கதாபாத்திரம் எல்லாரோட கதாபாத்திரமே நல்லா இருக்கும், யாரும் குறை சொல்லாத அளவுக்கு இருக்காது. ஆனா வந்து ஒவ்வொரு பாட்டா தான் இந்த கதை காட்டுறாங்க, ஒவ்வொரு கதை. இதுல வந்து லாஸ்ட்ல வந்து நம்ம யோகி பாபு சொன்ன பேச்சை கேட்டுக்கிட்டு கதாநாயகி அவங்க அம்மா கிட்ட போனாங்களா இல்லையான்னு தான் இந்த படத்தோட கதை வந்து முடிக்கிறாங்க. இந்த படம் வந்து நல்லாவே இருக்கு. ஒரு தடவை வந்து நம்ம பார்க்கலாம் நம்பி. ஆனா ஒரு தடவை பார்க்கும் போதே தியேட்டர்ல வந்து உட்காருவாங்களான்னு தெரியாது. ஏன்னா படம் அந்த அளவுக்கு பிளாக் ஸ்லோ. அது ரெண்டாவது அந்த அளவுக்குலாம் அழுத மாதிரிலாம் ஆடியன்ஸுக்கு வந்து உட்கார்ந்துலாம் அழுவாங்களான்னு தெரியல, பொறுமையா பார்க்க மாட்டாங்க. ஸோ வந்து ஒரு தடவை நம்பி குடும்பத்தை லைக் பண்றவங்களோ இப்ப இந்த காலகட்டத்தில் ஒவ்வொருத்தர் பெற்றவங்க பசங்க வந்து விட்டு போறவங்க இந்த படத்தை வந்து நம்பி பார்க்கலாம். இந்த படத்துல வந்து பாரதி ராஜா அவர்கள், நடராஜன், ஆடுகளம் நரேஷ், வடிவரசி, லியோராஜ், சாண்டி மற்றும் பலர் இந்த படத்துல வந்து எத்தனையோ நடிகர்கள் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. யாரோட பேர்ல விட்டுருந்தா தப்பா நினைச்சுக்காதீங்க. இந்த படத்தோட இசை தேவ் பிரகாஷ். இந்த படத்தோட எழுத்து இயக்கம், அதாவது ரைட்டர் அண்ட் டைரக்டர் பிரிட்டோ ஜேபி ரொம்ப அழகா பண்ணியிருக்காரு. பொறுமையா நல்லா ரொம்ப பொறுமையா படத்தை வந்து நோத்திருக்காரு. எந்த அளவுக்கு வந்து ஜனங்களுக்கு பிடிக்குமா இல்லையான்னு தெரியல. நான் பார்த்த வரைக்கும் இந்த படத்தோட கதை வந்து நடராஜன் கேரக்டரும் பாரதி ராஜா அவர்கள் கேரக்டரும் வடிவரசி கேரக்டர் யாரா இருந்தாலும் வந்து அழுதுருவாங்க. முக்கியமா பாரதி ராஜா அவர்கள் நடிப்பு ரொம்ப அழகா காட்டியிருக்காரு. எனக்கு அந்த போஸ்ட் ஆபீஸ் சீனு பணம் வந்துருச்சான்னு சொல்லி பார்க்க போற சீன் தான் எனக்கே வந்து நான் பார்க்கும்போதே அழுதுட்டேன். இன்னைக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் நிறம் மாறும் உலகில். படத்தின் திரை விமர்சனம் நான் கொடுத்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல உங்க கருத்து தெரிவிங்க. கல்லாப்பட்டி தமிழ் யூடியூப் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வணக்கம்.